ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாத ராசி பலன். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த 2025 நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். சில பேருக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னாலும் பல பேருக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த சாதாரணமாக இந்த மாத பலன் அப்படின்னு எடுக்கும்போதே 8 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் இதுதான். சாதாரணமாக சந்திரன் தினப்பலனுக்கு தான். தினந்தோறும் என்ன நடக்கிறதோ அது சந்திர பகவானோட ஒரு லீலை. இந்த 8 கிரகங்கள் அப்படிங்கும்போது செவ்வாய் பெயர்ச்சி இந்த தடவை இல்லை. இந்த நவம்பர் மாதம் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலிருந்து அப்படியே வக்ரகதியில் துலாம் ராசிக்கு அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறார். சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலே பயிற்சி அடைஞ்சிடறார், 2ஆம் தேதியே. அதுக்கப்புறம் மறுபடியும் 26ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். ராகு கேது அதே இடத்துல தான் இருக்கார். ஆனால் ராகுவுக்கு குருவோட பார்வை கட்டாயிடுறது. தனித்து இயங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார். சனீஸ்வர பகவான் அதி அற்புதமாக வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இந்த மாத இறுதியில். குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார். அவர் வக்ரகதி அடைய போகிறார். குரு வக்ரகதி அடைய போகிறார். சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். உங்களுக்கே தெரியும், எப்போவுமே பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அடுத்த ராசிக்கு மாறிடுவார். இப்போ இது வரைக்கும் ஐப்பசியில் இருக்கார். இப்போ கார்த்திகைக்கு வந்துடுவார். நீச்சமடைந்த சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு விலகி அவர் விருச்சிகத்துக்கு வரப்போகிறார். ஆக இந்த கிரக சுழற்சிகள் தான் இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடக்க போகிறது. இதில் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும். இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போதே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கதிர்வீச்சை நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு கோபம் தாபம் எல்லாமே வருது, சந்தோஷம் எல்லாமே. அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அருமையான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ணால் தான் ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய உங்களுக்கு ஒரு பரிகார இதெல்லாம் சொல்லலாம், நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன். இந்த நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? 10 மாதம் ஓடிடுச்சு. என்ன சாதனை பண்ணோம்? ஒரு சாதனையும் இல்லை சுவாமி. ஏதோ ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், போய்கிட்டு இருக்கேன், என்னோடய புத்தியை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக சொன்னீங்க. உங்கள் புத்தியை வச்சு தாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் 6-11 கூடைய அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் பகைருண ரோகாதிபதி லாபாதிபதி. இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகை ருண ரோகஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிருக்கார். உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று. வெற்றி தரக்கூடிய ஸ்தானம். தொட்டதெல்லாம் வெற்றி, அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருக்கக்கூடிய காலம். சும்மா அதிருதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். அப்படியே மூவிங், எது வந்தாலும் பரவாயில்ல, போயிட்டே இரு. வந்தே பாரத், வேகமாக போயிட்டே இரு. யாராவனாலும் ஆட்சி போட்டே போயிட்டுருக்கு குறுக்க வந்தா. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டுருக்கார். தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டுருக்கார். கடன் சுமை குறைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு வருமானம் எதிர்பார்த்தபடியே வந்திருக்கு. அதனால கடன் அடைச்சிட்டிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு மிக ஏற்றமான ஒரு மாதம்னே சொல்லலாம். ஆரம்பத்திலே
சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அற்புதமாக கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். அந்த ஃபைலை கொண்டு போய் நீட்டுவீங்க, உடனே இடமாற்றம் சாங்ஷன் ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக போராடுற மாதிரி தான் இருக்கும். வேலைபல் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஏதாவது பொருள் வாங்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல். படிக்கிற குழந்தைகள் நல்லா கூர்ந்து படித்தா ரொம்ப வெற்றி, அற்புதமான வெற்றி. 9/11/2025 முதல் அவர் வக்கரகதி அடைகிறார். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கணும், கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் வக்கரம் அப்படிங்கும்போது அதற்குண்டான ரெமெடியை நம்ம பண்ணணும். இப்போ ஒரு இருமல் அப்படின்னா இருமல் மருந்து சாப்பிடணும், அதான் ரெமெடி. அந்த மாதிரி இருமின் இருந்தால் போகிறோம், அது ரெமெடி கிடையாது. அந்த மாதிரி சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. 23/11/2025 முதல் வக்கரகதியிலேயே துலாம் ராசிக்கு வரார். அப்படியே பின்னோக்கியே வரார். துலாம் ராசிக்கு உட்காந்துடுறார் வக்கரத்தில். என்ன இது உங்களுக்கு என்னென்னா பஞ்சமஸ்தானம். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கும்போது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் என்ன படிக்கிறாளான்னு கொஞ்சம் கவனிக்கணும். அப்பப்போ கவனிச்சுட்டு இருக்கணும். படிக்கிறாளா இல்லைன்னா உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்காளா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கணும். கவனமாக இருக்கணும். மொபைல் நோண்டிட்டு இருக்காளா எல்லாம் பார்த்துக்கணும். படிக்கிறாளா குழந்தைகள் அப்படின்னு. அடுத்தபடியாக 29/11/2025 முதல் இந்த புத பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து துலாம் ராசியில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதம். குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள், கிளேசங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். குழந்தைகளோட படிப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பார். அதுமாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். 5/12 குடைய அதிபதி சுக்கிர பகவான், உங்களுக்கு பஞ்சமாதிபதி விரையாதிபதி சுக்கிர பகவான் 2/11/2025 முதல் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கார் துலாம் ராசியில். அற்புதமான ஒரு காலகட்டம். சுக்கிர பகவான் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுத்துட்டு இருக்கார். குழந்தைகள் மூலமாக குழப்பம் கொஞ்சம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். படிக்கலையே நினைப்பீங்க, ரொம்ப அற்புதமாக படிச்சுட்டு வரும். மார்க் ஷீட் காமிக்கும். நீங்கள் நினைப்பீங்க படிக்கலையே இந்த குழந்தை என்னடா அதுன்ட்டு. திடீர்னு அடுத்த நாள் அந்த மார்க் ஷீட்டை காமிக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா என்னடா இது படிக்கவே இல்லை, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன். அதான் அந்த மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 26/11/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வரார் விருச்சிக ராசிக்கு. ஆனால் இதில் ஒரு இது என்னென்னா, 6ஆம் இடத்துல வந்தால் ஏகப்பட்ட டென்ஷன் கொடுப்பார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், இதெல்லாம் கடன் விஷயத்தில், உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே உண்டு. ஆனால் குருவோட பார்வையை வாங்கிறதுனால சவாலே சமாளிங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்தபடியாக சகாயாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு பெரிய வரப்பிரசாத்தி. இந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னா பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் அடைந்திருக்கார். குழந்தைகள் மூலமாக கண்டிப்பாக கஷ்டங்கள், மனக்கிலேசங்கள், குழப்பங்கள் என்ன. அதே சமயம் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. கோவிலெலாம் போயிட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் இந்த பிரயாணங்கள், புனித பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 17/11/2025 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகைருண ரோகஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அவரும் சூப்பர். ஏகப்பட்ட கிரகங்கள் அந்த 6ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா உபஜயஸ்தானங்களில் ஒன்று, அதுவும் 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சூப்பரான ஒரு பெரிய ஸ்தானம். குருவோட பார்வையும் வாங்கிறதுனால உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினச்சதை சாதிச்சுக்கலாம். அதுமாதிரி வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும். அற்புதமான இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடி 7/10 குடைய அதிபதி குரு அதிசாரமாக கடகராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் நீங்கள் தாங்க பெரிய ஒரு பாக்கியசாலின்னு சொல்லலாம். இந்த மாதம் கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல இது. என்ன வக்ரகதியில் அடைஞ்சால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை. ஏன்னா உச்சம், அங்கே குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சமடைந்தவன் கண்டிப்பாக பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பான். அதுவும் சுபகிரகம் இல்லையா, வாழ்க்கை துணை வழியாக ஒரு சில நன்மைகளை கொடுப்பான். சில பேருக்கு கல்யாண யோகம் உண்டாயிடும், திருமண யோகம் டக்குன்னு கிடச்சிரும். அதே மாதிரி லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களோட ஜீவனம் விருத்தி அடையும். பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானத்தில் விழுது, அஷ்டமராசியில் விழுது, ஜீவனஸ்தானத்தில் விழுது. அற்புதம் போருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? குரு பார்க்க கோடி நன்மை. 6ஆம் இடத்துல விழுது, தைரியம் இருக்கும்.
8ஆம் இடத்துல விழுது, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல ஜீவனம் விருத்தி அடையும் போங்க. ஆனாலும் 11/11/2025 வக்கரகதி அடைகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா, பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 8, 9 கூட அதிபதி சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார். 10ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள். கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம், ஜீவன விஷயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே. ஆனாலும் 27/11/2025 முதல்ல வக்கர நிவர்த்தி அடைகிறது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் கர்மாதிபதி அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம். கர்மஸ்தானத்தில் உங்கள் பாக்யாதிபதி அஷ்டமாதிபதி இருக்கிறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி தந்தையார் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலும், கேது பகவான் உங்களது சகாயஸ்தானத்திலும் உள்ளார்கள். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மனசில் கிளேசம் இருக்கும், அப்படியே குழப்பம், என்னடா அது ஏதடாதுன்னு ஒரு விரக்தி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. சரி, இந்த மாதம் முச்சூடும் ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம். நான் எப்போவுமே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன், சின்னது தான், அதை சொன்னாலே போகிறோம், பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இந்த குரு தான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சான்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, மற்றபடி இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும்போது பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு புத பகவான், அதனால் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். எப்போன்னு கேட்குறீங்களா, புதன் சனி 2 நாள் போயிட்டு வாங்க. முடியாத பட்சத்தில், முடிந்த பட்சத்தில் தினந்தோறும் போங்க. பெருமாளை வழிபாடு பண்ணுறது தப்பே கிடையாது, சரியா? முடியல அப்படின்னா புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பெருமாள் வழிபாடு பண்ண உங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உங்களுக்கு முற்றிலும் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.